சண்டே வந்தாச்சு. இந்த வாரம் என்ன ஸ்பெஷலா செய்யலாம் நம்ம வீட்ல அப்படின்ட்டு யோசிக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு ரெசிபி சொல்றேன். என்னன்னு கேளுங்களேன். காரசாரமான ஆட்டு ஈரல் மிளகு வறுவல் எப்படி செய்யறது அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம். இந்த ஈரல இட்லி, தோசைக்கு தொட்டுக்க ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம, நம்ம சாதத்துக்கு கூட ரசம்லாம் ஊத்தி சாப்பிடும்போது, இத தொட்டுக்க வச்சுட்டா கூட ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கு கூட இந்த ஈரல பெசஞ்சு ஊட்டுவாங்க. ஏன்னா சாஃப்ட்டா இருக்குல்ல, அதனால குழந்தைங்களுக்கு கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி செய்ய வெறும் 15 நிமிஷமே போதும். ரொம்ப டைம்லாம் தேவையில்ல. ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னன்னு பார்க்கலாம். ஈரல் 500 கிராம், சின்ன வெங்காயம் 150 கிராம், பச்சை மிளகாய் 2, வரமிளகாய் 5, மிளகுத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன், கருவேப்பிலை 2 கொத்து, கொத்தமல்லி சிறிதளவு, எண்ணெய், உப்பு தேவையான அளவு. இப்போ இதை எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம். சிம்பிளாக ஈஸியாக முடிச்சிடலாம் பாருங்களேன். சின்ன வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கிக்கோங்க. ஆட்டு ஈரலை நல்லா சுத்தமாக கழுவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் சுத்தம் செய்த ஈரலை போட்டு அதோட சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், மஞ்சத்தூள், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கலந்துட்டு அரை மணி நேரம் மூடி வச்சிருங்க அப்படியே. அடுப்பில் வாணலியை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி சூடானதுக்கப்புறம் சோம்பு, சீரகம், கருவேப்பிலை, வரமிளகாய் இதெல்லாம் போட்டு தாளிச்சதுக்கு அப்புறம் ஈரல் கலவையை சேர்த்து கிளறிக்கோங்க. அதை நம்ம ஊற வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை எடுத்து சேர்த்து கிளறிக்கோங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய மிளகு தூளை தூவிக்கோங்க. ஏன்னா நம்ம என்னென்ன பொருள் தேவை அப்படின்னு பார்க்கும்போது 2 ஸ்பூன் மிளகு சொன்னோம் பார்த்தீங்களா, 1 ஸ்பூன் மிளகை ஏற்கனவே நம்ம போட்டிருப்போம். இப்போ மீதி இருக்கக்கூடிய இந்த மிளகு தூளை சேர்த்துக்கிட்டு நல்லா கரண்டி போட்டு கிளறி விட்டுட்டே இருங்க. அப்படியே சிம்மிலே வச்சு நீங்கள் இதெல்லாம் சேர்த்து பெரட்டிக்கிட்டே வரும்போது எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. கடைசியாக அது மேலே கொத்தமல்லி தழையை தூவிட்டிங்கன்னா காரமும் மணமும் கொண்ட மிளகு ஈரல் வறுவல் தயார். இந்த வாரம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வல்லவன் உங்களில் ஒருவன்